வணக்கம். நான் டாக்டர் யூடி வாசன். நான் மீனாட்சி மிஷன்ல ஜாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி தலைமை மருத்துவரா இருக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஆகஸ்ட் 29த் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இது வந்து மேஜர் தியான் சந்த் ஹாக்கி பிளேயர் அவரோட நினைவாக ஆகஸ்ட் 29th அன்னைக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸை பற்றி பேசணும்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் தான் மெயினாக அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதனால் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வருதுன்னா இது வந்து ப்ராப்பர் ட்ரைனிங்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால வருது. ஸோ இதை நம்ம எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும் ஸ்போர்ட்ஸ்னால் என்ன பண்ணணும். முன்னாடி ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும். ஸோ வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸை எது இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமாக இந்த தசைகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அப்புறம் நம்ம அடிக்குவேட் ப்ராப்பர் ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். நம்ம எந்த விளையாட்டுனாலும் இப்போ வந்து ஹாக்கினா விளையாடுறதுனா ப்ராப்பர் ஷூ வேணும். அதுக்கு ஒரு பேடு நம்ம போடணும். ஸோ ப்ராப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகள் நம்ம உபயோகிக்கிற கருவிகள் ப்ராப்பராக இருக்கணும். அப்புறம் வந்து டயட், அஃப்கோர்ஸ் நம்ம டயட் வந்து நல்லா கரெக்டான டயட் எடுத்துக்கணும். ஹை ப்ரோட்டீன் டயட், அதாவது புரதசத்து இருக்கிற டயட்டு நமக்கு முக்கியமாக நம்ம வளரும் பருவத்தில் ரொம்ப தேவையான ஒன்று. கால்சியம் அந்த மாதிரி டயட் நமக்கு ரொம்ப தேவை எலும்பு வளர்ச்சிக்கு. அப்புறம் முக்கியமானது ஒன்றுனா என்னன்னா வாட்டர் நம்ம இன்டேக் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கூல் டவுன் பண்ணணும். திருப்பியும் மைனர் ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். அப்புறம் எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டினாலும் ஒரு 10% ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம எடுத்த உடனே நம்ம ஹையர் ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. அதனால படிப்படியாக ஆரம்பித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் இல்லாட்டி மாதம் ஒரு தடவை ஒரு 10-20% அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கணும். இது இல்லாமல் நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அனாவசியமான டென்ஷன் இல்லாமல் நம்ம ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸை கடைபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். நன்றி.